வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நேற்று நடிகர் யோகி பாபு கார் விபத்துக்கு உள்ளானது என்று சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகள் பரவி வந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நடிகர் யோகி பாபு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. வாங்க அந்த பதிவில் யோகி பாபு அவர்கள் எப்படி இருக்காருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் நலமுடன் இருக்கிறேன். கார் விபத்துக்குள்ளானதா தவறான தகவல். நடிகர் யோகி பாபு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பதிவில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. ராணிப்பேட்டை மாவட்டம் வலஜாப்பேட்டை சுங்கச்சாவடி அருகே நடிகர் யோகி பாபு கார் விபத்துக்கு உள்ளானது என்றும் இதில் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் இன்று காலையில் தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் நான் நலமுடன் இருக்கிறேன், இது எல்லாம் தவறான தகவல் என்று நடிகர் யோகி பாபு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. சென்னையிலிருந்து பெங்களூர் சென்றபோது நடிகர் யோகி பாபுவின் கார் விபத்துக்குள்ளானது. நெடுஞ்சாலை நடுவிலேயே தடுப்பில் மோதி ஏறியது. நல்ல வாய்ப்பாக யாருக்கும் எந்தவித காயம் ஏற்படவில்லை என்று ஒரு தகவல்கள் காலையில் வேகமாக பரவியது. இதனால் அவருடைய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இது தவறான தகவல் என்றும் நான் நலமுடன் இருக்கிறேன் என்றும் நடிகர் யோகி பாபு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். தமிழ் சினிமாவில் முக்கிய காமெடி மற்றும் நடிகர் யோகி பாபு இருந்து வருகிறார். விஜய், அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகருடன் காமெடி நடிகராக மண்டேலா, யமதர்மன் உள்ளிட்ட படங்களில் கதாநாயகனாக நடிகர் யோகி பாபு நடிச்சிருக்கிறாரு. ஷூட்டிங் நேரம் போக மற்ற நேரங்களில் முருகன் கோவிலுக்கு செல்வதையும் யோகி பாபு வாடிக்கையாக வைத்திருக்கிறாரு. இந்த நிலையில் இன்று பெங்களூருக்கு நடிகர் யோகி பாபு காரில் புறப்பட்டிருக்காரு. கார் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது 5 மணி அளவில் ராணிப்பேட்டை மாவட்டம் வலஜாப்பேட்டை சுங்கச்சாவடியை கடந்தபோது விபத்துக்குள்ளானது. தகவல்கள் வெளியாகின்ற நிலையில் இது தாறுமாறாக சென்ற கார் சாலையின் நடுவே உள்ள தடுப்பின் மீது ஏறி அப்படியே நின்றுவிட்டதாகவும், ஆனால் எந்த விபத்தில் நல்ல வாய்ப்பில் காரில் இருந்த நடிகர் யோகி பாபுவுக்கு எந்த காயம் ஏற்படவில்லை என்றும், இதையடுத்து டிரைவர் மற்றும் யோகி பாபு காரில் இருந்து பத்திரமாக வெளியே வேறு ஒரு காரை வைத்து அந்த காரில் பெங்களூர் சென்று விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கு நேர்ந்த பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸார் விபத்துக்குள்ளான காரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. காரை அப்புறப்படுத்தும் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டதும் தகவல்கள் வெளியானது. நடிகர் யோகி பாபுவின் கார் விபத்தில் சிக்கியது வெளிவந்த தகவலால் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க. நல்ல வாய்ப்பாக அவருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படாமல் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இந்த நிலையில் கார் விபத்து பற்றி நடிகர் யோகி பாபு ட்விட்டரில் பதிவிட்டிருக்காரு. நான் நலமுடன் இருக்கிறேன், இது தவறான செய்தி என்று ட்விட்டரில் பதிவிட்டிருக்காரு. இதனால் யோகி பாபுவின் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.